சேனல். இன்னைக்கு நம்ம ஈஸியாக வாழைப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை உரித்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் கட் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெள்ளைப்பாகு செய்யணும். வெள்ளைப்பாகு செய்ய வெல்லம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி பாகு மாதிரி வரட்டும். பாகு நல்லா கொதிச்சுட்டு இதை இனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இனி நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடாய் வச்சாச்சு. இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். நெய் நல்லா உருகட்டும். உருகினோடனே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பனானாவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வாழைப்பழத்தை நெய்யிலேயே கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை இதில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நான் ஸ்டெய்னரில் இது பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி எதுவும் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அல்வா நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கிறோம். முந்திரி பாதாம் நல்லா ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். சுற்றியில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே சர்வ் பண்ணலாம். சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.